ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சென்னை சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குடைமிளகாய் அதாவது கேப்சிகம் வச்சு ஒரு சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் சப்பாத்தி, பூரி, ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கிரவுண்ட்நட் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய தக்காளி அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கேப்சிகம் ஒரு 100 கிராம் கேப்சிகம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேணாலும் சின்னதாக நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்தால் போதும். இது ரெண்டுமே நல்ல ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதுவும் அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் ஒரு 50 ml வாட்டர், அதாவது அந்த குடைமிளகாய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். குடைமிளகாய் இந்த கேப்சிகம் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. ஒரு 80% பாயில் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கேப் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நல்ல அந்த கேப்சிகம் நல்ல பாயிலாகி வந்துடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தேவையான கேப்சிகம் பொரியல், அதாவது குடைமிளகாய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் நோட் பண்ண முடியும். தேங்க்யூ.